டேய் அன்பு, இங்க நீ தப்பு நான் தப்புன்னு பேசிட்டு இருந்தனா கடைசி வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே வராதுடா. டேய் நான் என்ன சொல்ல வரேன் நீ புரிஞ்சுக்கிட்டாலே நீ இப்படி எல்லாம் யோசிக்கவே மாட்ட. அக்கா நீங்க தாங்க புரிஞ்சுக்காம பேசிட்டே இருக்கீங்க. நீங்களே சொல்லுங்க, ஆனந்திக்காக நான் பேசுனதுல என்ன தப்பு இருக்கு? நீங்களும் என்ன சொன்னீங்க? ஆனந்தியோட கல்யாண விஷயத்துல யாரும் வற்புறுத்த வேணாம்னு சொன்னீங்கல்ல. ஏற்கனவே டிஸ்டர்ப்டா இருக்கான்னு சொன்னீங்கல்ல. அதே தானே நானும் சொன்னேன். அது எப்படி நீங்க சொல்லும் போது சரியாவும் நான் சொல்லும் போது தப்பாவும் இருக்கு? ஏய் சரிடா, நீ வா உட்கார். திரும்பவும் சொல்றேன்டா, எல்லாத்துக்குமே சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்கு. அது தப்பா போகும்போதுதான் நாம சொல்ற விஷயமும் தப்பா போகும். நீ சொன்ன அதே விஷயத்தை தான் நானும் சொன்னேன். ஆனா நான் எப்படி சொன்னேன்னு யோசிச்சு பாரு. அக்கா நீங்க எங்க சுத்தினாலும் கடைசியில ஏன் மேலதான் தப்புன்னு நீங்க முடிக்க பாக்குறீங்க. அன்பு சத்தியமா சொல்றேன்டா, உன்னை தப்புன்னு சொல்றது என்னோட நோக்கம் கிடையாது. நீ என் தம்பிடா. நீ தப்பு பண்ண கூடாதுன்னு சொல்லுவேனே தவிர நீ தப்பானவன் நான் எப்பவுமே சொன்னது கிடையாது. நீன்னு இல்லடா, அண்ணி, பெரியப்பா, அம்மா, இப்படி நான் யாரையுமே தப்பு சொன்னதில்ல. அவங்க பக்கம் நின்னு யோசிக்கும் போது அவங்க பண்றது நியாயமா தான் இருக்கும். ஆனந்திக்கு விருப்பம் இல்லாம இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்றது நியாயமானதுதான். பெரியப்பா ஆனந்திக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சாரு, அதுவும் நியாயம்தான். அதே மாதிரிதான் பெத்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கேன்னு அம்மாவும் இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு அவங்க பக்கம் இருக்கிற ஒரு நியாயமான எதிர்பார்ப்ப சொன்னாங்க. அதே மாதிரிதான் தனு அண்ணி, அவங்களும் ஆனந்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அதுக்கு சப்போர்ட் பண்றதுல எந்த தப்பும் கிடையாதே. இவங்களோட எதிர்பார்ப்பெல்லாம் தாண்டி ஆனந்தி அவளோட நியாயமான ஆசையா தான் டாக்டருக்கு படிக்கணும், இந்த கல்யாணத்தினால அவ படிப்பு கெட்டக்கூடாதுன்னு அவ இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொன்னதுலயும் எந்த தப்பும் கிடையாது. இங்க எல்லாருமே ஒருத்தருக்காக ஒருத்தர் யோசிச்சுதான் பேசுறோம். ஆனா அப்படி பேசும்போது கோவத்துல ஏதேதோ வார்த்தைங்களை விட்டதுதான் இப்ப பிரச்சனையே. அதுவும் முக்கியமா உனக்கும் அன்னைக்கும் நடக்கிற வாக்குவாதம். 2 பேருமே அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்றேன்னு ஒருத்தர் யாருன்னு கூட பார்க்காம வார்த்தையை அப்படியே அள்ளி கொட்டிட்டு போயிடுறீங்க. அதுலயும் குறிப்பா நீ இல்லன்னு மறுத்தாலும் நீ ஆரம்பத்திலேயே அன்னிக்கிட்ட ரொம்ப ரூடா தான் பேசின. அது நீங்க இருக்கிற யார்கிட்ட வேணாலும் கேட்டு பார்க்கலாம், இல்லன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் நீ ஷாலினி கிட்ட கேட்டு பாரு. ஏய் அக்கா இப்படி சொல்றாளேன்னு நினைக்காத. நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம், எப்பவுமே நம்ம ஒத்துமையாதான் இருக்கணும். எந்த பிரச்சனைனாலும் நாம எல்லாரும் ஒன்னா எதிர்த்து நிக்கணுமே தவிர எந்த பிரச்சனையும் நம்மள எதிரி ஆக்கிடக்கூடாது. நேத்து நீ ஹாஸ்பிட்டல்ல கூட அண்ணிய நீ ரொம்ப காயப்படுத்துற மாதிரி பேசின. அவங்க எவ்வளவு வருத்தப்பட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா? அவங்க இப்ப வரைக்கும் நீ பேசின வார்த்தையை எல்லாம் மனசுல வலியா சுமந்துகிட்டு இந்த வீட்டுல இருக்காங்கடா. அதுக்குதான் சொல்றேன், அவங்க கிட்ட நீ போயிட்டு சாரின்னு ஒரு வார்த்தை கேளு ப்ளீஸ். சரிக்கா, இவ்ளோ சொல்றீங்கல்ல, நான் ஒண்ணு கேக்குறேன். ஆனந்திக்கு கல்யாணத்துல விருப்பமே இல்லைன்னு சொன்னதும் இவங்கெல்லாம் சேர்ந்து கட்டாயப்படுத்தினதுனால தற்கொலைக்கு முயற்சி பண்ணால. எப்படியோ போராடி நம்ம காப்பாத்திட்டோம். ஒருவேளை ஏதோ ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா டேய் அது காரணம் யாரு? நீங்களே சொல்லுங்க. பெரியப்பா, அம்மா, அண்ணி, இவங்க 3 பேர் தானே காரணம். டேய் அவங்க எல்லாம் இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சா பண்ணாங்க. ஆனந்தியோட நல்லதுக்குன்னு தானே அவங்களும் நினைச்சாங்க. நீயே அதை புரிஞ்சுக்காம அவங்களே தப்பு சொல்லிட்டு இருக்க. நல்லவேளை ஆனந்திக்கு எதுவுமே ஆகல. அவளும் ஏதோ முட்டாள்தனமா முடிவெடுத்து அதுக்கப்புறம் அவளே புரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டால. ஆனா அதுக்கு நடுவுல நீதான் எல்லாரையும் ஒரு மாதிரி மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்ட. ஆனந்தி இப்படி பண்ணிட்டாளேன்னு நம்மளை விட துடிச்சு போனது அம்மா, அண்ணி, பெரியப்பா, அவங்க 3 பேரும் தான். அவங்களாலதான் இப்படி பண்ணிட்டான்னு நீ சொன்ன வார்த்தையெல்லாம் அவங்கள எவ்வளவு காயப்படுத்தி இருக்கோன்னு யோசிச்சு பாரு. நம்மளை விட அவங்களுக்கு தான் இந்த வலியும் வேதனையும் அதிகமா இருக்கும். அண்ணிய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்ததுல இருந்து அவங்க என்ன நம்ம கிட்ட பெருசா எதிர்பார்த்தாங்க? அவங்க இது வேணும் அது வேணும்னு எப்பவாச்சும் கேட்டிருக்காங்களா? அவங்க நம்ம கிட்ட எல்லாம் எதிர்பார்க்கறது என்னடா? ஒரு அண்ணியா அவங்களுக்கான மரியாதையா மட்டும்தான். அதை கொடுக்கறதுல என்ன இருக்கு சொல்லு? இத்தனை வருஷமா அண்ணிய பாக்குறல்ல, கொஞ்ச நாளாவே என்னன்னு தெரியல உனக்கும் அவங்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஆனா முன்னாடியெல்லாம் நீ அவங்க கிட்ட எவ்வளவு மரியாதையா நடந்துக்குவ.
அண்ணியும் உன்கிட்ட ரொம்ப அன்பாதாண்டா இருந்தாங்க. அம்மாவுக்கு அப்புறம் இந்த வீட்ல நம்மளோட தேவைகள் என்னன்னு ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து நமக்காக எவ்வளவு செஞ்சிருப்பாங்க சொல்லு.